முதல் நாளில அதுவும் ஃப்ரெஷ்ஷா நாம் எல்லாருமாக எங்க நின்று கொண்டிருக்கிறோம். புதிய மாதத்தில் பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நீங்கள் அனைவரும் பாக்கியம் உள்ளவர்கள், பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமென். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தன்னுடைய சொந்த வேலையை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய மாதத்தை நமக்கு எப்படி தருவார், நம்மோடு அவர் பேசுவாரா, அவர் என்ன பேச இருக்கிறார், அதை கவனிக்க வேண்டும், அதன்படி நாம் ஜீவிக்க வேண்டும், அப்படி ஆசீர்வாதம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹalleluya. இன்னைக்கு உலக வேலைகளிலும் உலக காரியங்களிலும் அநேகர் உழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் கூட நாளை தினத்திலே கூட்டத்திற்காக வேண்டி பேலஸ் கிரவுண்ட் நடக்க வேண்டிய கூட்டம், அதற்காக வேண்டி 72 பேனர்கள், பெரிய பெரிய பேனர்கள், அதை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வேத வசனங்களை நாங்கள் அங்கே சுற்றுலமாக நாங்கள் அதை கட்டி நியமித்து வந்திருக்கிறோம். ஹalleluya. சோ வருகிற வழியில் அநேக தடைகள் காணப்பட்டது. ஆனால் கூட தேவன் கிருபையை காத்து உங்கள் மத்தியிலே கொண்டு தேவன் நிறுத்தியிருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். கடவுள் மாத்திர தேவன் கொடுத்த வாக்குத்தின் பிரகாரமாகவே இன்றைக்கு நம்முடைய சபையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதற்கு நாம் சாட்சிகள். ஹalleluya. நாம் நிலைத்திருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமெனா இல்லையா? ஆமென். ஹalleluya. இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை பார்த்து ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன வாக்குத்தம் என்று சொன்னால், ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆமென். ரோமர் 8:28. 8:28. 8:8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலன் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும்போது இது ஒரு அற்புதமான நிருபமாய் காணப்படுகிறது. இந்த நிருபத்திலே அவர் சொல்லி இருக்கிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு வருது. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹalleluya. அப்போ இந்த நவம்பர் மாசம், ஆமென், 11ஆவது மாதம், இனி அடுத்த மாதம் நமக்கு என்ன போகுது, இந்த வருஷம் முடிய போகிறது. ஆமென். டிசம்பர் இந்த வருஷம் முடிய புது வருஷத்தை போகிறோம். அப்போ இந்த டிசம்பர் மாதத்துல நமக்கு கிறிஸ்துவின் பண்டிகை, பிறந்த நாளின் பண்டிகை கவர்மெண்ட் நமக்கு நேரத்தை கொடுத்திருக்குது. ஆமென். ஹalleluya. அது ஒரு சான்ஸ் நமக்கு, கிறிஸ்துவ ஒரு சான்ஸ். அந்த சான்ஸை பயன்படுத்தி விடுதலையாக போய் எல்லா இடத்திலும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல போகிறோம். ஆமென். அந்த நாள் நெருங்கி விட்டது. இப்போ ஒரே மாதம் இருக்கிறது அந்த நாளை கொண்டாடுவதற்கு. இந்த நவம்பர் மாதத்திலே தேவன் நம்மை பார்த்து கொடுக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னவென்றால், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளையே, இதுவரை நீ எப்படி இருந்தாய், எப்படி வாழ்ந்தாய், எப்படி கடந்து வந்தாய், இதெல்லாம் நீங்கள் சற்று பின்னிட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இனி என்ன கர்த்தர் இப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், ஓ இப்படிலாம் நடத்திருக்கிறாரே என்று சொல்லி அதே நேரத்தில் இந்த புதிய மாற்றங்களை பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது என்னவென்று சொன்னால், அதுதான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உனக்கு நடக்க போகிறது.
விசுவாசத்தினால இல்ல சொல்லுங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா சொல்லி. ஆகவே தேவன் யாரெல்லாம் விசுவாசத்தை அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியம் இருந்தாலும் சரி சகலம் நன்மைக்கு நடக்க போகிறது. அந்த சகலம் நன்மைக்கு நடக்க போகிறது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பதாக இந்த வசனத்தில் சில தெளிவான விளக்கங்களை அறிந்து கொண்டு நாம் கடந்து செல்வது நல்லது என்று விரும்புகிறேன். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் அவர் இந்த ரோமாபுரியிலே இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் இந்த வசனத்தை குறிப்பிடுகிறார். என்னவென்று சொன்னால் அன்றியும், இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது? அன்றியும். ஆமென். இந்த அன்றியும் என்ற வார்த்தையானது இது முடிவு அல்ல. அன்றியும் என்ற வார்த்தை கவனிங்கள, அதன் பிறகுதான் எல்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகல நன்மையை எதுவாய் நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த வசனத்துடைய ஆரம்பமே என்ன ஆரம்பிக்கப்படுகிறது? அன்றியும். இந்த அன்றியும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இங்கே இந்த அன்றியும் என்ற வார்த்தை ஒரு சின்ன வார்த்தை தான் இல்லையா? ஆனா அந்த சின்ன வார்த்தை ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வருது. அன்றியும் என்ற வார்த்தை பார்க்கிறதுக்கு கேட்கறதுக்கு சின்ன வார்த்தை தான், ஆனா அது ஒரு பெரிய விஷயத்தை அது உள்ளடக்கி அது கொண்டு வருகிறது. அன்றியும் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன பொருள் சொன்னா கன்ஜெக்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. அன்றியும் பட் அது ஒரு கன்ஜெக்ஷன். ஆமென். பாருங்க தொடர்ந்து ஆனால், பட் காரணம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஆனால், இங்கிலீஷ்ல பட், அது ஒரு கன்ஜெக்ஷன். ஆமென். அன்றியும் அத்தோடு இப்படி ஆகையால் இந்த வார்த்தை தொடர்கிறது. ஆமென். இந்த அன்றியும் என்ற வார்த்தைக்கு ஆகையால் அப்படி சொல்லலாம். ஆமென். ஆனால் அப்படி சொல்லலாம். ஆமென். அப்ப இந்த அன்றியும் என்ற வார்த்தை ஆனால் என்று தொடர்கிறது என்று சொன்னால் அப்ப அதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் இருக்குதுப்பா, ஆனா கேட்டா ஆமா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, ஆனா அப்படி நடத்துறாங்கக்கா ஏதோ நடந்திருக்குது முன்னால, பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை இதோடு இணைத்து கொண்டு வருகிற ஒரு வார்த்தையா இந்த அன்றியும் என்ற வார்த்தை காணப்படுகிறது. ஆமென். முன்பு உள்ள சம்பவத்தையும் முன்பு உள்ள நிகழ்ச்சியையும் பின்பு வரப்போகிற நிகழ்ச்சியும் அது தொட்டு ஆமென் இணைக்கிற ஒரு பாலமாய் இந்த அன்றியும் என்ற வார்த்தை அமைகிறது. பட் என்ற வார்த்தை கூட அது ஒரு பாலமாய் பின்புள்ள வார்த்தைக்கும் பின்புள்ள நிகழ்ச்சிக்கும் முன்புள்ள நிகழ்ச்சிக்கும் ஒரு பாலமாய் பிரிட்ஜாய் இது அமைந்திருக்கிறது. ஆமென். அப்போ ஆனால் என்ற வார்த்தை அது கூட அப்படித்தான், ஆனா அப்ப அதுவும் அப்படித்தான். ஆமென். அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லப்படும் அத்தோடு, அதுவும் அப்படிதான் பாலமா அமைகிறது. அதே போல ஆகையால், என்னது எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் இதெல்லாம் நடந்திருக்குது, ஆகையால் நாம் இப்படி செய்ய போகிறோம், நாம் இதை செய்ய போகிறோம். ஆகையால் இந்த ஆகையால் என்ற வார்த்தை, பட் என்ற வார்த்தை, அதாவது ஆனால் என்ற வார்த்தை, அத்தோடு என்ற வார்த்தை, அன்றியும் என்ற வார்த்தையானது ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொண்டு மற்ற சம்பவத்திற்கு இணைக்கும் ஒரு பாலமாக இது அமைந்திருக்கிறது. ஆமென். அப்படியானால் எந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இங்க அப்போஸ்தலன் பவுல் அடுத்த சம்பவத்தை அவர் இணைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவதற்கு முன்பாக வேற ஒரு விஷயங்கள் அங்கே அமைந்திருக்கிறது. இன்னும் சில ஆசீர்வாதங்கள் அங்கே இருக்கிறது. அன்றியும் அப்படி இருந்த போதிலும் ஆகையால் நாம் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அடுத்து நாம் அனுபவிக்க போகிறோம். இதற்கு முன்பாக பழைய நாட்களிலே இந்த அக்டோபர் இல்லையா, ஜனவரி டு அக்டோபர் நம்ம எப்படி இருந்தோம்? கர்த்தர் நடத்தினாரு. அந்த வழிகள் நினைச்சு பாருங்களேன். அந்த வழிகளோடு கூட இப்ப புதிய கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்காரு. என்ன வார்த்தை இது? என்ன வார்த்தை? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கொஞ்சம் அப்படி இணைச்சி ஆமென் நம்ம பார்க்கும்போது என்ன நமக்கு தெளிவாகிறது? கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்தை கடந்த நாட்களில் நமக்கு செய்த அந்த அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், இல்லாவிட்டால் நெருக்கப்பட்ட காரியங்கள், நல்லா கவனிங்க,
ஒடுக்கப்பட்ட காரியங்கள், கஷ்டப்பட்ட காரியங்கள், கஷ்டப்பட்ட நாட்கள், நெருக்கப்பட்ட நாட்கள், நிந்திக்கப்பட்ட நாட்கள், ஆமென், அநேக தூசித்த நாட்கள், சந்தோஷமா இருந்த நாட்கள், மகிழ்ச்சியா இருந்த நாட்கள், நல்லா யோசித்து பார்க்கறீங்களா? மகிழ்ச்சியா இருந்த நாட்கள், சந்தோஷமா இருந்த நாட்கள், துக்கித்த நாட்கள், குதூகலமா இருந்த நாட்கள், கொண்டாடிய நாட்கள், இந்த நாட்கள் ஆமென் நாம் கடந்து வந்தோ. அதன் பிறகு அன்றியும் இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன தருகிறார்? எல்லாவற்றையும், சகலமும், துக்கம், வேதனை, சஞ்சலம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க போகிறது என்பதை இப்ப அப்படி எடுத்துக்கலாம் வார்த்தையை. நடக்கிறது கட்டளம் நடக்க போது இந்த மாசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நடக்க போகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் அப்படி அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இந்த அன்றியம் என்ற வார்த்தை இந்த சகல நன்மைகள் நடக்க போகிறது என்ற வார்த்தையோடு அது ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறது நமக்கு. அப்படி எந்த விஷயத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அங்கு என்ன சொல்லப்பட்டது வாசிக்க பார்க்கலாம். இந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்புறம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தனை என்னதென்று அறிந்திருக்கிறார். ஆமென். எங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யோசித்தேன், என்னடா அந்த அன்றியம் என்ற வார்த்தை இது ஒரு என்ன சொல்றது, சான்ஸ்கிரிட் வேர்ட் மாதிரி இது. ஆமென். அதான் அது என்ன சொல்றது, இன்னொரு பாஷை நம்ம பாஷை சொன்னாக்கா அது வடமொழி எழுத்து. அன்றியம்ன்றது என்னது? அது ஒரு வடமொழி எழுத்து. இந்த அன்றியம் என்ற வார்த்தையை வச்சு இது நம்முடைய அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு, ஒரு மகத்தான விஷயத்தை கொண்டு வந்து இந்த வசனத்தோட இணைக்கிறார். ஆமென். எதுக்காக இவர் இணைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க பாருங்க 26ஆம் வசனம் சொல்லுது. என்ன வாசிங்க? அந்தபடியே ஆவியானவரும், கவனிங்க, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நமது பலவீனங்களிலும், எல்லாம் சொல்லுங்க, நம்ம பலவீனங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், அப்புறம் நமக்கு உதவி செய்கிறார். அந்த நேரத்திலே அவர் நமக்கு உதவி செய்கிறாய் இருந்து. யாரு 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 யாரு? உங்க மாமா மச்சான் இல்ல, அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்க? நம்ம பக்கத்துல இருக்கிறதுல அவங்க எல்லாம் இல்லையா? கஷ்டத்துக்கு நம்ம பக்கத்துல இருக்க போறாங்க இல்ல. ஆனா யார் இருக்கிறது? இவர் யாரு? ஆவியானவரையா? அவர் எப்படி வருவார்? ஆவியானவர் எப்படி வருவாரு? எப்படி வருவாரு? ஆவியா வருவார். அதுதான் அவர் பேர் என்ன? அதுதான் அவர் பேர் என்ன? ஆவியானவர். ஆவியானவர் சொன்னா அவர் ஆவியா இருக்கிறார். நீங்க பார்க்க முடியாது, உணர முடியும். நீங்க பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அதுதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானம் கொடுக்கும்போது ஒரு குறிப்பாக காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாருன்னா, புறாவை போல, புறாவை புறா இல்ல, புறா இல்ல, புறாவை போல, புறாவை போல, as like dog, as like dog. அப்படின்னா புறாவை போல அவர் கிறிஸ்து ஞானம் விட்டு கரைய உடனே வானம் திறக்கப்பட்டது. என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து அவர் மேல இறங்கினார். இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. யார் சத்தம் கேட்டது? பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கூப்பிட்டு சொல்றார். ஆமென். ஆமெனே இல்லையா? ஆமென். ஆனா புறாவை போல ஒரு வடிவம், ஆனால் புறா அல்ல. அவர் யார்? ஆவியானவர். அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். இன்றைக்கு நம்மளாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறார்.
ஆனா நீங்க பார்க்கல. அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்களா வரல. உங்களை யார் கூட்டு வந்தது? ஆவியானவர் கூட்டு வந்திருக்கிறாரு. உன் மனசுல கிரியை செஞ்சு உன்னை கூட்டு வந்திருக்கிறாரு. ஆமெனா இல்லையா? அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்றாரு சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்க. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. நமக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை நமக்கு சொல்ல முடியல, நம்ம உள்ளத்துல அங்கலாய்ப்பு, வேதனை, ஐயோ நான் என்ன செய்யறது, இப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்துருச்சு. இவன் பார்த்தா இப்படி இருக்கிறான், அவன் பார்த்தா அப்படி இருக்கிறான், அவன் பார்த்தா அப்படி இருக்கிறான். என் குடும்பத்திலேயே இந்த மாதிரி பிரச்சனை. அங்க பார்த்தா வேலைக்கு போன அதிகாரிகிட்ட அந்த கதை, இங்க வந்தா இந்த கதை, இவ்வளவு பெரிய பிரச்சனை நான் மாற்றிருக்கேன், நான் என்ன செய்வது அப்படி சொல்லி திகைத்து கொண்டு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆவியானவர் என்ன செய்றாரு? வாக்கு கடங்கா பெருமூச்சியோட கூட உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் போராட்டங்களை நீங்கள் சொல்ல முடியாமல் தவிக்கிற வேளையிலே, நீங்கள் சொல்லாத பட்சத்தில் உங்களுக்குள்ளிருந்து அவர் பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஆமென் இல்லையா? ஆமென். ஆமென் இல்லையா? ஆமென். இந்த அன்றியம் என்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த வசனத்தை வந்து அந்த அப்போஸ்தலன் பவுல் இணைக்கிறாரு. எப்படி இணைக்கிறார் பாருங்களேன். இவர் பாருங்க, அன்றியம் அந்த வார்த்தைக்கு முன்ன நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட கூட, பிதாவே என் பிள்ளைங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. இது யாருக்கு சொல்லப்பட்டது தெரியுமா? வாசிங்க. இது யாருக்கு தெரியுமா? நீங்க சொல்லப்பட்டது யாருக்கு? வாசிங்க. யாருக்காக? பரிசுத்தவான்களுக்காக தேடுதல் செய்கிறபடியால். இப்ப இது யாருக்காக செய்யறாரு? யாருக்காக செய்யறாரு? இப்ப நல்லா யோசித்து பாருங்களேன். பரிசுத்தவான்களுக்காக. பரிசுத்தவானா பாஸ்டருக்காக நினைச்சுக்காதீங்க. யார் பரிசுத்தவான்களோ அவங்க தான் பரிசுத்தவான்கள். ஓகே, இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் தீர்க்கதரிசி அப்படி இல்ல. இது முற்றிலுமா ரோமாபுரிக்கு விசுவாசிகளுக்கு எழுதுறது. ரோமாபுரி விசுவாசிகள், அங்குள்ள விசுவாசிகள் பரிசுத்தவான்கள். அப்படின்னா விசுவாசிகளும் பரிசுத்தவான்கள் தான். விசுவாசிகள் பரிசுத்தவான் தான். பரிசுத்தவான் தான். டேனியல் பரிசுத்தவான், அவர் பரிசுத்தவான். ஆமென். ஆமெனா இல்லையா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஷீபமா பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. ஜாஸ்வா பரிசுத்தவாட்டி இல்லையா? அப்ப யாரெல்லாம் பரிசுத்தமா வாராங்களோ, அப்படின்னு அர்த்தம்னா அசுத்தம் இல்லாமல் வாராங்களோ, அசுத்தத்தை தொடாம வாராங்களோ, கண் அசுத்தம் பண்ணிட்டு அக்கிரமத்துல பண்ணவங்க எல்லாம் பரிசுத்தவன் கிடையாது. அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பலிக்காது. ஆமென். பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு அவங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர். அப்படியானால் இந்த பரிசுத்தவான், இந்த பரிசுத்தவான்கள் ஏன் பேசணும்? அவங்களுக்காக ஏன் பரிந்து பேசணும்? அப்ப நம்ம யோசிப்போம் தானே. அப்படியே யோசித்து பாருங்களேன். பரிசுத்தவான்கள் இடத்தில் தான் பரிசுத்தவானாகவே தங்க முடியும். ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? ஒரு அசுத்தமான இடத்துல பரிசுத்தவை தங்க முடியுமா? தங்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா அவங்களுக்கு ஃபுல்லா அசுத்தம். ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நோவா பேடை தண்ணி வந்துருச்சு. நோவா குடும்பத்தை மட்டும் ஏசப்பா காப்பாத்திட்டாரு. தண்ணி எல்லாம் 10 நாள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன விடுறாரு? என்னத்த விடுறாரு? காக்கா விடுறாரா? இது போய் என்ன பண்ணுது? போய் நேரா போச்சு, எல்லாம் பார்த்துச்சு, எல்லா பணங்களும் மெலிங்க எடுக்குது. செத்து பணமெல்லாம், அந்த பாவம் அத்தனை பேரும் அசுத்தவான்கள். அவங்கலாம் யாரு? அசுத்தவான்கள்லாம் எல்லாம் ஊதி போய் மதிக்கிறானுங்க. எல்லாரும் செத்து போய் எங்க மதிக்கிறானுங்க? தண்ணி மேல மதிக்கிறானுங்க. காக்கா போச்சு, திருப்பி வரவே இல்லை. ஏன் வரல தெரியுமா?
அந்த பிணங்கள் எல்லாம் குத்தி சாப்பிட்டு இருந்துச்சு. ஆமென். இதை அனுப்பினாரு. எதை அனுப்பினாரு? புறாவை அனுப்பினாரு. ஃபர்ஸ்ட் போச்சு, திருப்பி வந்துருச்சு. ஏன் வந்துச்சு? காலு வைக்க இடம் இல்லை. ஏன்னா பிணத்து மேல புறா நிக்காது. ஏன்னா பரிசுத்தாவிற்கு அடையாளமானது. புறா சாப்பிட்றதெல்லாம் புறா பியூர்லி வெஜிடேரியன். புறானது பியூர்லி நான் வெஜிடேரியன் கிடையாது. காக்கா நான் வெஜிடேரியன், புறா வெஜிடேரியன். அது தானியம் தான் சாப்பிடும். குருவிகளாம் சாப்பிட்ற மாதிரி தானியத்தை சாப்பிடும். தானியம், பருப்பு, அரிசி, கடலை பருப்புலாம் கூட சும்மா அப்படி ஆடுவோம். என்னது கடலை அது பேர் என்ன சொல்லுவாங்க? கடலை பப்பு போட்டால் லபுக்கு சாப்பிடும். கடலை கொட்டை நல்லா சாப்பிடும். அப்போ தானியத்தை சாப்பிடும். அப்போ இது போய் பார்த்துச்சு, வந்துடுச்சு. திருப்பி அனுப்பினாரு. போய் என்ன பண்ணுச்சு? ஒரு ஒலிவேலையே குத்தி வந்துச்சு. அங்கே போய் யாரோ மனுஷன் குடலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இல்லை ஒரு ஹார்ட் பிடிச்சி இழுத்துக்கிட்டு, இல்லை இல்லையா, இல்லை மூக்கு பிடிச்சி கட்சி எடுத்துன்னு, இல்லை காலை பிடிச்சி கட்டு வந்துச்சா? இல்லை. என்னத்த வந்துச்சு? அது எவ்வளோ பிணங்கள் மிதக்குது. ஒலிவை இலையை கொண்டு வந்துச்சு. ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? இப்ப புரிஞ்சுக்கல. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் இடத்துல வந்தார். எதுக்கு வந்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான விதத்தில் தான் அவர் வாசம் பண்ணுவார். அசுத்தமான விதத்தில் வாசம் பண்ண மாட்டார். ஆமே. என்னத்தான் நம்ம அப்படியே பரிசுத்தமான நடிச்சுக்கன்னு இல்லை, நம்ம பாட்டு பாடி ஆடணும், பாட்டு பண்ணி அதை பண்ணி எல்லாம் ஜாலியா அப்படி கர்த்தரே அப்படின்னு சொல்லி குதிச்சு கீழே மேல அந்நிய பாச குதிச்சு எல்லாம் பண்ணா கூட அசுத்த கிரி உனக்குள்ள இருக்குமானா அங்க பரிசுத்தாவி வரமாட்டாரு. வர மாட்டாரா? அப்ப நம்ம யாரு? பரிசுத்தமானவர். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலே நம்முடைய கஷ்டங்களுக்காக, நம்முடைய பிரச்சனைக்காக நாம் பரிசுத்தமா இருந்தா, நம்ம ஒருவேளை பரதேசியா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கலாம், ஒரு சில துணி இல்லாம இருக்கலாம், போடுறதுக்கு இல்ல, அப்படித்தானே? சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்லை. ஆனா நம்ம உள்ளத்துல பரிசுத்தம் இருக்குது. அல்லேலூயா. அப்படி பரிசுத்தம் நமக்குள்ள இருக்குமானால் நாம் யார்? பரிசுத்தவான்கள். ஆமென். அப்ப இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் அவங்க கேட்காவிட்டாலும் சரி, ஏதோ மனசுல வச்சு நொந்துக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியல. என் பிரச்சனை இது, என் பிள்ளைங்க அப்படிங்குது, என் புருஷன் எப்படிங்கிறான், என் பொண்டாட்டி அப்படிங்கிறா, அவன் அப்படிங்கிறான், அப்படிங்கிறான், மாமா மச்சான் இவெல்லாம் அப்படிங்கிறான். நம்ம யோசிச்சு கலங்கி உட்கார்ந்தா கூட அந்த நேரத்துல நீ பேச மாட்ட, நீ துக்கத்துல உட்காந்து இருப்ப. ஆனா உனக்குள்ள ஒருத்தர் இருக்கா தெரியுமா? யார் அவரு? உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர். அவர் வாக்கு கடந்தான் பெருமூச்சோடு கூட அவர் உன் பாரங்களை, உன் துக்கங்களை, உன் வேதனைகளை எல்லாவற்றையும் பிதாவுக்கு அவர் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது சகலமா நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிச்சுக்கலாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 28 வசனம். அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த சகலமும் என்ற வார்த்தை எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தை நம்ம கவனிக்கலாம். இது சரியான மொழிபெயர்ப்பு. எப்படி சொல்லினா வடமொழி, இந்து வடமொழி சம்பந்தப்பட்டதுதான் சகலமும்ன்றது. அப்ப இது வேற மாதிரி சொல்ல எல்லாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது ஆல். ஆல்னா இந்த ஹால் இல்ல, ஹால் அது வேற. ஆல் ALL அப்படின்னா எல்லாம். கரெக்டா? சரி. இந்த வசனத்தை நாம டேட்ட கிரேக் பதத்துல இருந்து நான் வாசித்து பார்க்கும்போது அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லப்படுது தெரியுமா? நல்லா கவனிங்க. அங்க ஆங்கில மொழியில, இங்கிலீஷ்ல நிறைய மொழியாக்கம் சொல்லப்பட்டிருக்குது ஆல் திங்ஸ். ஆமென். சகலம் என்ற வார்த்தை தமிழ்ல ஒண்ணுதான். ஆனா இங்கிலீஷ்ல ஆல் ஒரு வார்த்தை, திங்ஸ் ஒரு வார்த்தை. ஆல் திங்ஸ். ஆமென். அப்ப இந்த ஆல்
திங்ஸ் அப்படின்னாக்கா அதனுடைய அது எதை குறிக்கிறது? ஆல் திங்ஸ், சகலமும் அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போதான் நம்ம வரப்போற விஷயத்துக்கு நல்லா கவனிச்சுங்க. சகலமும் என்பது எதையும் விட்டு விடாமல் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. ஆமென். எதையும் விட்டுடாம எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கு தான் சகலம். அப்ப நல்லது மட்டும்தானா? நல்லது மட்டும்தானா? இல்ல, தீமை கூட. ஆமென். அசைந்தது, அசையாதது, ஆமென், இருப்பது, இல்லாதது, ஆமென். நம்முடைய தேவன் இல்லாதவர் தானே, கட்ட இல்லையா? இப்ப என்கிட்ட இல்ல, நான் என்ன பண்றது? அவர் உருவாக்குவார். சகலப்படாதான் அதான் சதுதான். புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுக்குமே வழி இல்லை, ஒண்ணுக்குமே வழி இல்லை. நான் என்ன பண்றது? நாளைக்கு என்ன எனக்கு தெரியல. ஆனா கடங்காரன் வந்து என்ன பதில் சொல்றது தெரியல, உனக்கு தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? அவருக்கு தெரியும். ஆமென். நீ உண்மையான கிறிஸ்தவனா, நீ உண்மையான கிறிஸ்தவனா நீ இருந்தினா உனக்கு தெரியாது. ஆனா உனக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். ஏன் தெரியுமா? நீங்க அவங்க பிள்ளைங்க. நீ மறந்துட்டு இருப்ப, நீ மறந்துட்டு இருப்ப, என்னடா மறந்துட்டு இருப்ப. ஆனா நீ மறந்துட்டு இருப்ப. ஆனா உனக்குள் இருக்கிறவர் அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் உன் நினைவாய் இருக்கிற பதில் சொல்லுது. உன் எப்படி இருக்கிறவரே? உன் நினைவாய் அவர் இருக்கிறார். அதான் நம்ம தகப்பனுப்பா. இந்த நவம்பர் மாசத்துல பாருங்க, கர்த்தர் அற்புதமான ஆசீர்வாதம் பாருங்களேன். நீ யோசித்து பாருங்களேன். கர்த்தர் உனக்கு தெரியாதத கூட அவர் உருவாக்கி தருவாராம். நீ காணாதத கூட உருவாக்கி காண செய்வாராம். நீ தேடாதது கூட அவர் தேடி கண்டுபிடித்து தருவாராம். என்னங்க இது? அது மட்டுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்த கட்டத்தை பண்ண நினைக்கிறான், அவனுக்கு துரோகம் பண்றான், அநியாயம் பண்றான். ஆமென். அது கூட அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நல்லது கெட்டது, தீமை நன்மை, நடந்தது நடக்காதது, தெரிந்தது தெரியாதது, அறிந்தது அறியாதது, உண்மை பொய், நீதி நேர்மை, அநீதி நீதி, எல்லாமே உனக்கு விரோதமா என்ன செஞ்சாலும், உனக்கு நல்லது வந்தாலும் சரி, உனக்கு கெட்டது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் நல்லது வந்தாலும் உனக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகி வரும் தெரியுமா? கேட்ல வரும்போது அது டிரான்ஸ்பர் ஆகி உனக்கு நல்லதா வரும். இதுதாங்க சகலம்ன்ற வார்த்தைக்கு பொருள். ஆல் திங்ஸ் அப்படின்னா எல்லாமே. அப்போஸ்தலன் பவுல் இந்த ரோமருக்கு எழுதும்போது பாருங்க, என்ன அவர் ஒரு ட்ரமட்டிக்கலா, ஒரு அற்புதமா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் தெளிவா எழுதி வச்சிருக்காரு அப்போஸ்தலன் பவுல். பாருங்களேன். அப்ப இது யாருக்காக எழுதுறாருனாக்கா, பரிசுத்தவான்களுக்கு, உங்களுக்கு தாங்க. நீங்க ரட்சிக்க பண்ணீங்களா? ஞாசம் எடுத்தீங்களா? ரட்சிக்க பண்ணீங்களா? ஞாசம் எடுத்தீங்களா? பாவத்தை விட்டீங்களா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? உங்களுக்காக தான் அவருக்கு சொல்லியிருக்காரு. ஆமென். சில வேளைகள்ல நம்மால சகிக்க முடியாத, நம்மால பார்க்க முடியாத, எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்ம அறியாமல் நடக்கும். உனக்கு பின்னால் நடக்கும், உனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு கத்தி வச்சுக்கிறா பின்னால வெட்டுறதுக்கு உன்ன, ஆனா பின்னால அவனுக்கு தெரியல. இது என்ன வச்சுக்கிறா? என்ன வச்சுக்கிறா? கத்தி வச்சுக்கிறான் வெட்டுறதுக்கு உன்ன, வெட்டி போடுறான், இவனை சாவடிச்சிடுறான். அவன் யாரு? பிசாசு, பேயாளின் மகன். வெட்ட பார்த்துக்கிறான் அவனை, வெட்டவே அவனை. இன்னைக்கு உனக்கு தெரியல, பின்னால் ஆளை செட் பண்ணி வச்சுக்கிறான். ஆனா அவன் வெட்ட வந்து கையை ஓங்கி வெட்டினான்னா அந்த கத்தி உனக்கு பூமாலையா வந்து விழுந்து வச்சுக்க கழுத்துல. எப்படி இருக்கும்? எப்படி யோசித்து பாருங்களேன். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். எஸ், விசுவாசமே இல்லையா? சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். சிம்பிளா பாருங்களேன். உனக்கு
விரோதமாய் வருகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. ஏன் வாய்க்காது? எதுக்கா வாய்க்காது? அப்புறம் சொல்லிட்டாரே, சகலமும். ஆமெனா இல்லையா? சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. அப்ப யாருக்கு நடக்குது? நீங்க கேட்கணும், யார் நடக்குது? யார் நடக்குது? நீங்க சொல்லுங்க, யார் நடக்குது? பரிசுத்தம். சரிம்மா, ஒத்துக்கிறோம்மா, பரிசுத்தம் தான் நடக்குது. ஆமென். பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. வாசிங்க 8ஆம் வசனத்துல, தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்பர் 1. அப்புறம் அதான் வந்தார். ஆமென். ஹalleluya. இது யாருக்கு இது நிறைவேறுது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நம்பர் 1. நீங்களா எப்படி வந்தவங்க? அவர் தீர்மானத்தின்படி வந்தவங்க. நீங்களா வரல. தம்பி நீங்க வந்துருக்காரு, அவர் காலைல போய் போராட அடிக்கணும். ஆமென். ஆனா என்ன பண்ணிக்கிறாரு? வந்துருக்கிறார். ஆமென். இது யாருடைய தீர்மானம்? அவருடைய தீர்மானம். ஆமெனா இல்லையா? ஸ்டெல்லா வந்துருக்குது, நீங்க வந்திருக்காங்க, அவருடைய தீர்மானம். ஆமென். தன்லட்சுமி வந்து உட்கார்ந்து எத்தனையோ பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது, அனுமதி. ஆனா யார் தீர்மானது? அவங்க வரல, அவர் தீர்மானம். ஆமென். பாருங்க, என்னைக்கு வராங்க, இன்னைக்கு நம்ம ரஜினி வந்து உட்காந்துருக்காரு பாருங்க. அப்படின்னா அது காரணம் என்ன? அது அவருடைய தீர்மானம், காட்ஸ் பிளான். ஆமென். அப்ப அவர் தீர்மானத்தின்படி அவரில் அன்பு கூறுவதற்கு மாத்திரமே இது நடைபெறும். ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? அப்போ யாருக்கு இந்த அதிசயம் நடக்கும்னு சொன்னா, வியாபாரமா இருந்தாலும் சரி, விக்கிரங்கள் இருந்தாலும் சரி, என்ன போட்டதாலும் சரி, யாருக்கு இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாருக்கு? யாருக்கு? அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு. ஆமெனா இல்லையா? அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. அப்படியானாக்கா நல்லா கவனிங்களேன். ஒரு உதாரணம் சொல்றேன். யோசேப்பு. யாரு? யோசேப்பு. அவனை எப்படி நன்மை கெட்டது தீமை நன்மையை மாறினது பாருங்க. 8 வாசிங்க, நான் சொல்றேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆதியாகம புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க முடிக்க போறானே. வாசிக்க பார்க்கலாம். யோசேப்பு அவருடைய லைஃப். ஆதியாகமம் 50:20 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்ப நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு. அல்லேலூயா. அது என்ன பண்ணாரு? நன்மையாய் முடிய பண்ணினார். நல்லா யோசிப்பாங்களே. இந்த யோசேப்பு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாரு? சின்ன வயசுல சொப்பனம் கண்டு தப்பா, அத சொன்னது தப்பாப்பா. எல்லாம் என்ன பண்ணாங்க? தண்டனை செலுத்தி அடிச்சு போட்டு மகனை சொல்லி தீர மாட்டாங்க. குழியில போட்டாங்களா இல்லையா? போட்டாங்களா இல்லையா? குழியில போட்டாங்களா? குழியில போட்ட உடனே அவன் கர்த்தரை ரொம்ப நேசித்தான். அப்பா அம்மாவை காட்டில அவன் நேசித்தான். அப்பா அம்மா கூட அதிகமாக நேசிக்கலாமே. அவன் ஏசப்பாக்கு தரிசனத்தை வேலை கண்டு வச்சுக்கிறான். என் கதிர் கட்டு நிற்குதுரா, என் கதிர் கட்டு இன்னும் இது பட்டதா சாஞ்சி கிடக்குது, எனக்கு கூட சாஞ்சுக்குது. அவர் மேல வச்ச அன்பு, கடவுள் மேல வச்ச அன்பு. அவன் சொல்றான் பாருங்க, எனக்கு தீங்கு பண்ண நினைச்சீங்க, அதை கர்த்தர் நன்மையை மாற்றிட்டார். அப்ப யோசேப்புக்கு தீங்கு நினைச்சவங்க அவங்க தீங்கு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் மாற்றாரு, நன்மையை மாற்றி யோசேப்பு பண்ணிட்டார். பண்ணாரா இல்லையா? அப்ப நம்ம பண்ண மாட்டாரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? லவ் பண்ணோம். ஏசப்போ பாஸ்டர் லவ் பண்ண சொல்லிக்கிறாரு. அதனால காலேஜில் போய் ஒரு லவ் பண்ணிக்கணும், வேலையில் போய் 50 லவ் பண்ணிக்கணும் இருக்கக்கூடாது. ஆமே,
வேலைக்கு போகும்போது அங்க ஒருத்தர் லவ் பண்ணிக்க, காலேஜ் போய் அங்க ஒரு பையனை லவ் பண்ணிக்க, அங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்க. அப்படி இல்லை, காலேஜ் போற பசங்களே உஷாரா இருக்கும். ஆமே, அந்த லவ் நான் சொல்ல, அந்த லவ் வந்து என்ன லவ், அது அவ்வளவுதான் உங்களை நாசமாயிடும். அந்த லவ் நான் சொல்ல. இந்த லவ் என்ன தெரியுமா, அப்பா மேல உள்ள நட்பு லவ். ஆமே, ஸ்நேகத்தில் அநேக ஸ்நேகம் உண்டு. தாய் ஸ்நேகம் உண்டு, தகப்பன் ஸ்நேகம் உண்டு, உண்டா இல்லையா? அப்புறம் சகோதர ஸ்நேகம் உண்டு. அது அப்பா சொன்னாரு, லெட் பிரதர்லி லவ் கண்டினியூ அப்படின்னா, லெட் பிரதர்லி லவ் கண்டினியூ அப்படின்னா சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது சொன்னாரு இல்லையா? அப்ப சகோதர ஸ்நேகம் ஒன்று இருக்குது. ஆமே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் லவ் இருக்கு, நண்பர்கள் ஸ்நேகம் இருக்கு, இருக்குதா இல்லையா? ஹஸ்பண்ட் வைஃப் ஸ்நேகம், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லவ் இருக்குது, இருக்குதா இல்லையா? அப்ப ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ள லவ் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்க முடியுமா? காமிச்சா என்ன ஆகும்? புடிசோர் ஆயிடும். ஆகுமா ஆகாதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் புரியுதாமா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் லவ் கொண்டு போய், அந்த அன்பை கொண்டு போய் யார்கிட்ட காமிக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நேகமே வேற, அது டிஃபரெண்ட். புருஷன் மனைவி ஸ்நேகமே வேற, அது டிஃபரெண்ட். எல்லா ஸ்நேகத்தை காட்டிலும் ஆமே, இந்த உலகத்துல கர்த்தர் புருஷன் மனைவிக்குள்ள ஸ்நேகத்தை தான் உள்ளதாக கொண்டு வச்சாரு. ஆமே, அதனால தான் அப்ப இவர் சொல்லும்போது, சாலமோன் சொல்லும்போது, சபையை ஒரு மனவாட்டியாகவும் கிறிஸ்துவை ஒரு மனவனாகவும் அங்கு சித்தரிக்கிறார். ஆமே, ஏன் சொல்லுங்க? இந்த புருஷன் மனைவியுடைய அன்பு மிக உன்னதமான அன்பு. ஆமே, அந்த அன்பு அதான் பைபிள் சொல்லுது, விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் பரிசுத்தமானது. இருக்குதா இல்லையா பைபிள்ல? இருக்குதா இல்லையா? விவாக மஞ்சம் யாவருக்குள்ளும் பரிசுத்தமானது. அப்ப அந்த லவ் உன்னதமான லவ். அப்போ நம்ம பாருங்க, இப்போ கல்யாணம் ஆச்சு, புருஷன் மனைவி கல்யாணம் ஆச்சு தானே? காண பிறகு புருஷன் ரொம்ப நேசிக்கிறான் பொண்டாட்டி புருஷனை ரொம்ப நேசிக்கிறாங்க. நேசிக்கிறா இல்லையா? இந்த காலத்துல அது கிடையாது, நிறைய பேர் இல்லை, இருக்குது. பட் எல்லாருக்கும் கிடையாது, எல்லா இடத்துலயும் கிடையாது, இருக்குது. அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. நம்ம சபையில் நிறைய பேர் நல்லா அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா எதுக்காக சொல்ல சொன்னாக்கா, இந்த புருஷன் மனைவி நேசிப்பதும் மனைவி புருஷன் நேசிப்பதும் இந்த நேசமானது களங்கம் உள்ளதா, கரைப்படுத்ததா, உண்மையானதா, நேர்மையானதா? ஆமே, அதனால தான் கர்த்தர் பண்ணுகிறாரு, தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காத கடவுள் கட்டளை கொடுத்தாரு. ஆமனா இல்லையா? அப்ப திருமணம் என்பது தேவன் நினைப்பது, மனிதன் பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பதற்குள்ள இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்முடைய மனவாளாகிய கிறிஸ்துவிடத்துல இந்த அன்பை நம்ம செலுத்தணும்னு வச்சுக்கவேன், அவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறும். ஆமென், அல்லேலூயா. டேனி பிரதர் இருக்கார், அவங்க மனைவியா இருக்கிறாங்க. மனைவி பேர் என்ன? பாத்தீங்களா? இன்னும் போல்டா சொல்ற பாருங்க, ஆண்டாள். அது சொல்லும்போது தைரியம் பாத்தீங்களா இருக்கு? அந்த காத்துறான் தைரியமா ஆண்டாள். அப்போ பாருங்களேன், அப்போ அண்ணாளுக்கு வந்து ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் பார்த்துட்டு பாரு என்ன பண்ணுவாரு? என்னமாச்சு? ஓடி போய் அந்த அம்மா கிட்ட பேசி, என்னம்மா ஏமா என்னமாச்சு, சொல்லுமா, என்ன பிரச்சனை சொல்லுமா. ஒட்டனை தீர்த்து வைப்பாரு. ஒட்டனை யார் தீர்க்கிறார் இல்லையோ தன் மனைவி. ஏன்னா அவர் சொந்த சரீரம். ஆமெனா இல்லையா? சொந்த சரீரமா இல்லையா? வேற யாருன்னா ரோட்ல ஒருத்தர் அடிப்படிச்சு கொண்டு வச்சுங்க, நாங்க யாரும் நாலு பார்த்துட்டு அவன் பார்த்துறான், வாடா 4 பேர் காணா, நம்ம போனோம், நம்ம வேலை நிறைய இருக்குதாடே, நம்மளா போடுவா, போக மாட்டோமா? கண்டிப்பா போயிடும். அதே பொண்டாட்டி புள்ளன்னு சொன்னா ஒரு முள்ளு குத்திட்டா கூட ஓடி வந்துட்டா பாச்சு, என்னடாச்சு கேட்கறமா இல்லையா? நான் ரத்தனம் துடிக்குதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல கடவுளை நீங்க நேசிக்கணும். ஆமெனா இல்லையா? அப்படி நேசித்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் சொல்ல நேரம் இல்ல, நான் 2 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்க போறேன். வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
இயேசுவின் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 1:2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். போதும். எபேசியர் 2:4. 2:4 வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய மிகுந்த அன்பினாலே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஆமென். எபேசியர் 3:17. எல்லாம் கவனிங்க. புரிஞ்சு போறேன் தான். முடிஞ்சு அவ்வளவுதான். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கவும் எதுல மக்களே சொல்லுங்க. எதுல அட செல்ல பிள்ளைகளை சொல்லுங்க. எதுல சகோதர பக்கம் சொல்லுங்க. எதுல? அன்பிலே. எப்படி? ஸ்ட்ராங்கா. வேறு அர்த்தம்னா அசையாது. வேறு போய்க்குதுமா உள்ளோ ஆடி வேறு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கிறிஸ்துவை என்னமா யார் அன்பு செலுத்தணும்? சொல்லு மகன். எப்படி? யார் அன்பு செலுத்தணும்? சொல்லு சத்தமா. ஏசம்மா தானே. எப்படி அன்பு செலுத்தணும்? ரூட் வேர் ஊன்றி ஸ்ட்ராங்கா அன்பு செலுத்த. அப்புறம் வாசிங்கம்மா. நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பில் கிறிஸ்துவின் அன்பு. பாத்துங்க அங்க சைஸே குடுத்தாரு பாருங்க. சைஸ் குடுத்தாரு. கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கும்? சைஸ் பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத. இப்ப சொல்லுங்க. ஏசப்பா நம்ம எப்படி நேசிக்கணும்? நம்ம அறிவுக்கே எட்டாத அளவுக்கு நேசிக்கணும். ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? உன் பிள்ளைங்க நேசிக்கிறே. நீ பிள்ளைங்க நல்லா ஊட்டி வளர்க்குவீங்க. நாளைக்கு அது கொம்புக்கு 4 போட்டு போயிடும். போமா இல்லையா? இன்னைக்கு நல்லா இருக்கு. நாளைக்கு உன் பேசுக்க என்னப்பா என்ன அடிக்கிற என்ன கை வைக்கிற கை வைப்பாங்களா? யார் பண்ற பேசுற பேச்சு? தான் வயிற்றுல போறத தான் புள்ள பேசுற பேச்சு. தாஸ்தி பசங்க முனி பிடிச்சி சவுத்துல நிறுத்துறான். அப்பா கொண்டு போய் நிறுத்துறானா இல்லையா? அப்பா தூக்கி நிறுத்துறான் சவுத்துல. அம்மா கொண்டு போய் நிறுத்துறான் சவுத்துல. அம்மா பிடிச்சி தள்ளி போடுறான். இது இல்ல. ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள். ஆமென். கிறிஸ்துவனுடையவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் அறிவு கெட்டாத அன்பினால், சிந்திக்க முடியாத அளவற்ற அன்பினால் ஏசுதாமா ஏசுதாமா வேற எதுவும் வேணாம். ஏசுதான் வேணும். வேற எதுவுமே வேணாம். ஏசுதான் எல்லாம் ஏசுதான். கத்ததான். டேய் எனக்கு கோடி ரூபாய் வச்சா டேய் போடா அந்த கோடி ரூபாய் பாடு ஏசுதானே வேணும். ஆமென். அப்படி யாரு அவர் நேசிக்கிறார்களோ ஆமென். என்ன வந்தாலும் சரி, என்ன வரட்டுமா, என்ன பாருங்க, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, போறதுக்கு துணி, போதும். அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசப்பா நம்ம கூப்பிட்டா போக போறோம். இந்த உலகத்துல கொண்டு வந்து ஒன்றும் இல்ல, கொண்டு போறது ஒன்றும் இல்ல. அதனால இருக்கிற வரலாம் சாப்பிட்டு சந்தோஷமா கடவுளுக்காக வாழ்ந்து இருக்கிற பணங்கள்ல எடுத்து கடவுளுக்காக ஊழியம் செஞ்சு ஆமென். அதான் பைபிள்ல சொல்லுது, அழிந்து போகிற உலக பொருட்களாலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். ஆமென். எப்படி ஆதாயம் பண்ணுது? இப்ப கிறிஸ்துமஸ் வந்துருச்சு தானே, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு. இப்பதான் நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து நண்பை சரியா காமிக்கணும். அளவற்ற அந்த அன்பு, அறிவிக்கட்டாத அந்த அன்பு இப்பதான் காமிக்க முடியும். எப்படி? நாம ஒரு துணி வாங்கினா அவங்க துணி வாங்குறதுக்கு என்ன பண்ணோம்? பிளான் பண்ணோம். யாருக்கு துணி வாங்குறதுக்கு? ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு. ஆமென். அதுதான் நம்ம சர்ச்சை வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? மாசம் கிறிஸ்துமஸ் வந்துப்பா எல்லாம் கொடுங்கப்பா, டொனேஷன் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போறோம்? ஏழைகளுக்கு துணி கொடுக்க போறோம், சாப்பாடு போட போறோம், சர்ச்சுக்கு ரெனோவேஷன் பண்ண போறோம், கபடி வீடு இந்த வீடை சரி பண்ண போறோம்.
ஆமெனா இல்லையா? ஆமெனா இல்லையா? அழிந்து போகிற உலக பொருட்களாக பணத்தினால, பொன்னால, பொருளால நாம் என்ன செய்யறோம்? கடவுளுக்காக அறிவிக்கட்டாத அன்பை அங்கே செலுத்தி நாம் கடவுள் ஊழித்து நாம் செய்கிறோம். செய்ய மாட்டோமா? ஆமெனா இல்லையா? அடுத்த வாசம் தும்பிக்கலாம். எடுத்த வாசியமான எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக பாத்தீங்களா? வந்துச்சா? தம்மையே கிறிஸ்து என்ன பண்ணாரு? நமக்காக சுகந்த வாச கர்த்தருக்காக காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல. ஆமென். கிறிஸ்து தன் உயிரையே பணைய வச்சு நமக்கு நம்ம அன்பை வந்து தன் ஜீவனை கொடுத்து தன் அன்பை விளம்பினார். ஆமெனா இல்லையா? தன் உயிரே கொடுத்து அன்பு இதாண்டா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார். உயிரை கொடுக்கிற ஒரு அன்பு. ஆமெனா இல்லையா? அவரே தன்னையே காணிக்கையாக நமக்கு கொடுத்திருக்கும் போது நாம் அவருக்காக காணிக்கையாக செலுத்த வேண்டும். நம்மையே நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். ஆமெனா இல்லையா? அவர் நமக்காக செலுத்தினார். அவரே நமக்காக செலுத்தினார். நாம் அவருக்காக நம்மையே அவருக்காக செலுத்த வேண்டும். அப்ப நம்மையே அவர் செலுத்திட்டாக்கா நம்ம பொன் பொருள் ஒரு பெரிய விஷயமா? சொத்து சொகம் பெரிய விஷயமா? கத்திரக்காய் எடுத்து கூட நாளைக்கு கத்திர பார்த்துக்குவார். எவ்வளவு பணமா? எவ்வளவு வீட்டுல இருக்குதுப்பா? இப்போ ஒரு 2-3,000 ரூபாய் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கண்ணு கொடு. என் கூட ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கடவுளுக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு. கத்திர பார்த்துக்குவார். 2,000 கொடுத்துருப்ப, அடுத்த 2 நாள் உங்களுக்கு 4,000 வரும். எழுதி வச்சுக்கங்க. சாட்சி டெஸ்டிமனி இருக்குது. நம்ம சர்ச்சில் இருக்குது டெஸ்டிமனி. 2 ரூபாய் கொடுத்தோம், 4 ரூபாயில 1000 ரூபாய் கொடுத்துருவாரு அவங்களுக்கு. ஆமென். 2 ரூபாய் கொடுத்துருப்போம், 1000 ரூபாய் பொண்ணு கொடுத்துருப்பாரு. 10,000 கொடுத்துருப்போம், 1 லட்சம் ரூபாய் கத்திர திருப்பி கொடுத்துருப்பாரு. 1 லட்சம் கொடுத்துருப்போம், 1 லட்சத்துக்கு 10 லட்சம் கொடுத்துருப்பாரு. சொத்து சோகங்கள். ஆமென். நம்ம சபையிலே சாட்சி இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? ஆமென். அப்ப நாம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்காக காணிக்கை செலுத்தும் போது நம்மை நாம் அவருக்காக காணிக்கை செலுத்தும் பொருள் என்ன? நமக்கு உள்ளதை எல்லாம் நம்மளது என்று எண்ணாமல் கர்த்தருடையது என்று எண்ணி அவருக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமென். ரைட். அடுத்த வாசிமா யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. இன்னொரு இருக்குங்க யோவான் 4:10. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். முடிக்கிறேன். 1:12. யாக்கோபு 1:12, யோவான் 4:10. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர். யாருக்கு? கர்த்தர் தம்மிடத்தில் என்ன அன்பை பத்தி சொல்ற ஏசப்பா? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பாருங்களா, ஜீவகிடமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சரி, இப்போ வாசிங்க யோவான் 4:10. யோவான் 4:10 என்ன மகன்? வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னர் என்பதையும் அறிந்திருப்பாயானால் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவத்தினரை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? தண்ணி கேட்கிறாரு. யார்கிட்ட? சமாரசிட்டு தண்ணி கேட்கிறாரு. எங்க போய் கேட்கிறாரு? கணத்துக்கு நின்று தண்ணி கேட்கிறாரு. நல்லா கவனிங்க. கணத்துல இருக்கிற தண்ணியை ஏன் இவரே சேர்ந்து குடிக்க முடியாதா? குடிக்க முடியாது. முடியாதா? முடியுதானே? ஆனா என்ன பண்றாரு? முடியும். ஆனா அவன்கிட்ட கேட்கறாருமா, தாகத்துக்கு கொடுமா, தாகமாகறேன் கொடுமா கேட்கிறாரு. அப்ப அவன சொல்றான், ஐயா நீங்க யாரு? நான் யாரு? உன் ஜாதி என்ன? யார் ஜாதி என்ன? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? என் குல கோத்திரம் என்ன? ஏன் கிட்ட தண்ணி கேட்கறியா? அப்ப அவர் சொல்றாரு, அம்மா உங்ககிட்ட தண்ணி கேட்கிறாரு, அவர் யார் தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் தண்ணியை கொடுத்தவர். ஆமென்.
சமுத்திரம் அவருடையது. ஆமே, சமுத்திரம் என்னுடையது. தண்ணி சமுத்திரமே என்னது, ஆகாயத்தில் மேகங்கள் என்னுடையது. என்ன கிரேட்ல யோசித்து பாருங்களேன். மேகங்கள் என்னுடையது, தண்ணி நிரம்பிய மேகங்கள் என்னுடையது, ஆகாயம் என்னுடையது, பூமி நிற்கிற பூமி என்னுடையது. இவர் உங்கள்கிட்ட தண்ணிக்கு கேட்கிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தாக்கா நீ கேட்டிருப்ப அவர்கிட்ட. அல்லேலூயா. அவர் கொடுத்திருப்பாரு. என்ன தெரியும் கொடுத்திருப்பாரு? என்னைக்குமே தாக எடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தண்ணி உனக்கு அவர் கொடுத்திருப்பாரு. ஆமே, சொன்னதுதான். ஆமே. அதுக்கப்புறம் சொன்னாரு பாருங்க, அவளுக்கு ப்ளூ பிரிண்ட் சொல்லிட்டாரு. என்ன பிரிண்ட்? ப்ளூ பிரிண்ட். ஐயோ, என்ன பத்தி இருந்தாலும் எப்படி தெரியும்? நான் எப்படி எப்படி தெரியும்? இப்ப இருக்கிறத சொல்றாரு, போனதே சொன்னாரு, வந்ததே சொல்றாரு, இப்ப இருக்குதே சொல்றாரு. ஐயோ, இது பெரிய விஷயம் போச்சு. ஓடி போய் என்ன சொல்றாய்வா, என்ன பத்தி இவன் தப்பு தப்பா சொல்லிட்டானே அப்படின்னு சொல்ல. ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கிறாரு, என்ன பத்தி சொல்லிட்டாரு. நம்ம இடத்துல யாருன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க சொல்லிட்டா என்ன சொல்லணுமோ, இந்த ஆளு எப்ப பாரு இதுதான் ரோதனை. சர்ச்சுக்கு போனா இவன் எப்ப பாரு என்னையே பேசிக்கணும். எங்கன்னா பார்த்தானா தெரியல, என்ன குத்தி குத்தி பேசினான் இவன் பாஸ்டரா இவன். சொல்லுங்க என்ன மக இல்ல? ஆமா ஆமா புடிச்சிரமா ஆச்சு. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சோ ஆனா அங்க ஆச்சு பாத்தீங்களா, அவங்க சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு என்ன சொல்ற பத்தி என்ன சொன்னா, ஓடி போய் சுவிசேஷம் சொல்லி எல்லாரும் சொல்லி கூட்டு வரான். ஆமெனா இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணோம், அவருக்குள்ள நம்ம அன்பு செலுத்தி, அறிவு கேட்டாத அன்பை செலுத்தி, ஆமே, நம்முடைய எல்லா ஆத்மஸ்தத்தை அவர் கற்பணிச்சு நாம் கர்த்தருக்காக வாழ்வோம். ஆமே, ஆமெனா இல்லையா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் உன் வாழ்க்கையை நிறைவேறும். ஹalleluya. நிறைவேறதா? ஆமென். நிறைவேறதா? ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் எழுந்திருந்து ஸ்தோத்திரம் கர்த்தரே. glory glory glory. எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை துதி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஒப்படைக்கலாமா? ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நிறைவேறும் இருக்கிறீரே. என் வாழ்க்கையிலே இந்த புதிய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லுங்க. உட்கார்ந்து காலைல வலிக்க இல்லையா? அப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த மாதத்தில் நிறைவேறட்டும். என்ன நிறைவேறட்டும்? சகலமும். சகலம் அர்த்தம் என்ன? கெட்டது கூட, இருப்பது இல்லாது, அப்புறம் அசைவது அசையானது. ஆமே, சொத்து சுகம் அதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாம் என்ன தீமையா இருந்தாலும் சரி நன்மைக்கு மாற்றிட்டாங்க மாட்டோம். எல்லாம் ஜாமன் கொஞ்சம் வாங்கி தந்து ஜாமன் ஜாமன் கேளுங்க 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 கேளுங்க. பிதாவே ரெண்டு பேரும் கண்டு சொல்றோம். பிள்ளைகள் எல்லாம்ப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே இந்த வசனம் கேட்டு ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஆண்டவரே வசனம் ரோமர் 8:28 ரோமர் 8:8 இந்த வசனத்தின் பிரகாரமாக நீ சொல்லிக்கிறது நம்மிடத்திலே அன்புள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இடம்பெறுகின்ற அன்பு சொல்றது போல இவர்களும் அறிய வேண்டும். நன்மைக்கு நடக்க போகிறது. இந்த புதிய மாதத்தில் நன்மைக்கு நடக்க போகிறது. நல்லது கெட்டது தீமை எதுவாக இருக்கிறது நன்மையே மாற போகிறது. எங்க பிள்ளை நன்மை அனுபவிக்க போகிறாப்பா. எங்க பிள்ளைகளை அப்படியே நீ ஆசிர்வதி. எங்க பிள்ளை ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாசம் எங்க பிள்ளைகளுக்கு சகல நன்மையாய் மாறட்டும். அடியே எங்க பிள்ளைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். சகலமும் நன்மையாய் மாறட்டும். சகலமும் நன்மையாய் மாறட்டும். சகலமும் நன்மையாய் மாறட்டும். ஆசீர்வதிக்கிறேன். உலக சக்திகள் எல்லாம் தீய சக்திகள் எல்லாம் நன்மையாய் மாறட்டும். புற சக்திகள் எல்லாம் நன்மையாய் மாறட்டும். தீய சக்திகள் எல்லாம் நன்மையாய் மாறட்டும். ஸ்தோத்திரம். நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாய் மாறட்டும்.
ஆமாண்டவரே இப்ப செய்யப்படுற ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்க பிள்ளைக்கு சரி வேலையில காட்டு வேலையில லாபமா மாறட்டும் பிசினஸ் லாபமா மாறட்டும் நஷ்டம் எங்க பிள்ளைங்க வரக்கூடாது லாபத்தையே உண்டாக்க மாட்டவரே என்ன லாபம் கொடுக்கிறோம் அத்தனை லாபத்திலும் உமக்கென்று தசமபாகங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து வசம் சொல்கிறது நீர் காணிக்கை அர்ப்பணிக்கும் உண்மை இவனுக்கு கொடுக்கிற அந்த நன்மையிலே உமக்கென்று காணிக்கைகளை அர்ப்பணிக்கட்டும் தன்னையே அர்ப்பணிக்கட்டும் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் ஸ்தோத்திரம் தொடர்ந்து மேடம் இயேசு நாமத்தில் பிதாவே என் ஆத்துமாவே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் ஜெபம் பரிசுத்த நன்மைக்கும் சேவை பராமரிப்பும் அப்படி அன்பின் மேடத்திலும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மையோடும் விசேஷ வண்ணமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் பெருமையாக சகல நன்மைகளும் இன்று மீண்டும் சதா உண்டாயிருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா.